தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சங்கீதம் 47 இறைவா உம் ஆலயத்தில் உமது இரக்கத்தை பெற்றுள்ளோம். இறைவா உமது பெயரைப் போலவே உமது புகழும் உலகின் இறுதி எல்லை வரை எட்டுகிறது. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தர்மையான காலை பொழுதில் ஆண்டவருடைய சந்நிதியிலே இந்த நாள் இனி வரப்போகிற நாட்கள் அனைத்தும் இனிமையான நாட்களாக அமைய ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் கொடுத்த எல்லா வரங்களையும் நாம் நன்மைத்தனத்திற்காக பயன்படுத்துவோம். இந்த வேளையில் நாம் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி, அதே வேளையில் நம்முடைய தகுதியின்மையையும் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நாம் நினைத்து பார்த்து, அவர் இவ்வளவு அன்பும் பராமரிப்பும் கொடுக்கிற அவருக்கு நாம் செய்த குற்றங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆணவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீட்டருளினீ. இன்று தீமையின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அடிமைத்தலையிலிருந்து எங்களை விடுவித்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியை உண்மையான விடுதலை வாழ்வையும் தந்தருள்வீராக. உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 10 முதல் 22 வரை. அந்நாள்களில் யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழி மரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழி மரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழி மரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில்
நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடையும் கவசமாயிருக்கும். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன்.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வின் அச்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அவருக்கு பின் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அவனியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நாம் கடவுளை, இறைவனை சாதாரணமாக இறைவனே என்று ஒரே வார்த்தையில் சொல்வதில்லை. பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்திலே அவரை சொல்கிற போது, சக்தியானவரே, ஆற்றல் நிறைந்தவரே, வல்லமை படைத்தவரே, எனக்கு இந்த காரியத்தை தாரும். சக்தி, ஆற்றல் இதெல்லாம் நிறைந்த என் இறைவா, எனக்கு இந்த நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் வேண்டுகிறவற்றை தாரும். அந்த அளவுக்கு இறைவனை நாம் ஒரு அடைமொழி வைத்து அவருக்கு ஆற்றலும் சக்தியும் நிறைந்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் சங்கீதத்திலே என் ஆயன் ஆற்றலாய் எனக்கு இருக்கிறார், வலிமையாய் எனக்கு இருக்கிறார். இன்றைய பதிலுரை பாடலும் கூட அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசுவே எனக்கு புகலிடம், நீரே எனக்கு அரண். அந்த அளவுக்கு இறைவனுடைய வல்லமை நம்மை அதிகமாக தாங்குகிறது, நம்மை அதிகமாக வழிநடத்துகிறது என்பதற்காகத்தான் சாதாரணமாக கடவுள் என்று சொல்வதில்லை, வல்லமை நிறைந்தவரே, ஆற்றல் நிறைந்தவரே. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அவருடைய ஆற்றலைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் படித்தோம். அவருடைய வல்லமையும் ஆற்றலும் எப்படி செயல்பட்டது என்பதை இந்த நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். முதலிலே தொழுகைக்கூட தலைவருடைய அந்த வீட்டுக்கு போகிறார். தொழுகைக்கூட தலைவர் தான் அவருடைய வீட்டிற்கு அழைக்கிறார். உடனே அந்த தொழுகைக்கூட தலைவர் தான் கூப்பிடுகிறார் என்பதற்காக தன்னுடைய சீடர்களோடு போகிறார். அவ்வாறு போகிற வேளையிலே இடையிலே இந்த ஒரு பெண் ஆனவள் 12 ஆண்டுகளாக அவரிடம் உதரப்போக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஏற்கனவே முன்ன பின்ன சொல்லவில்லை, அல்லது தனிப்பட்ட முறையில் இயேசுவிடம் இன்று நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கேட்கவும் இல்லை. ஆனால் இவருடைய பயணம் தொழுகைக்கூடத்தை சேர்ந்த தலைவருடைய வீட்டுக்கு போக வேண்டும். அவ்வாறு போகிற வழியிலே இயேசுவினுடைய ஆடையை தொடுகிறார். நான் சொன்னேன், நம்ம வல்லமை நிறைந்தவர் என்று சொல்லுகிறோம். கடவுளுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, அவருடைய ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறது என்றால், அவருடைய ஆடைக்கு கூட ஆற்றல் இருக்கிறது. அவருடைய உடலுக்கு மட்டுமல்ல, அவரோடு அவர் அணிந்திருக்கிற அந்த ஆடையை நான் தொட்டுவிட்டால் போதும்,
அவருடைய வல்லமை எனக்கு கிடைத்துவிடும், அவருடைய கரிசனை எனக்கு கிடைத்துவிடும், அந்த ஆற்றல் என்னை நிரப்பிவிடும், எனக்கு குணமாகும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பெண்ணானவள் ஆடையை தொடுகிறார். ஆடையை தொட்டவுடன் அவர் குணம் பெறுகிறார். வல்லமை அவரிடமிருந்து வெளிப்பட்டதை அங்கே பார்க்கிறோம். இயேசு யாரை தொட்டாரோ அவர்களும் குணம் பெற்றார்கள், இயேசுவை தொட்டவர்களும் குணம் பெற்றார்கள். இயேசுவினுடைய வல்லமைகள் வெளிப்படுவதிலே விதவிதமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். வீட்டுக்கு போனவுடன் அவரை கையை பிடித்து எழுப்புகிறார். அப்ப கையை பிடிக்கிற போது ஆண்டவருடைய கடவுளுடைய வல்லமை அதிலே முழுமையாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. உயிர் பெற்று எழுகிறார். விந்தையாக இருக்கிறது அவர்களுக்கெல்லாம். ஆனால் இந்த ஆடையை தொடுகிறார் ஒருவர், கடவுளுடைய உடலை கூட தொடவில்லை. ஆடையை தொட்டால் போதும் என்று சொல்கிற போது அவருடைய ஆடையிலிருந்து வல்லமை சக்தி வெளிப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்திலே பார்ப்போம். ஒரு தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து இவ்வாறு சொல்லுகிறார், நீர் விரும்பினால், உம்மால் முடியும், ஆனால் உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை, நீர் விரும்பினால் என் தொழுநோயை குணமாக்கும். தொழுநோய் என்பது அந்த காலகட்டத்திலே பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. இதுல இயேசு என்ன பண்ணுகிறார், அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். அப்போ ஒரு தொழுநோயை தொடுகிறார். இது சட்டப்பிரகாரம் தீட்டு. அதே போல இன்றைய நற்செய்தியில வந்த அந்த உதரப்போக்கு என்பது ஒரு தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு பெண் இயேசுவை தொடுகிறார். இயேசு ஒரு தொழுநோயை தொடுகிறார். அப்ப இயேசு தொட்டவரும் குணம் பெறுகிறார், இயேசுவை தொட்டவரும் குணம் பெறுகிறார்கள். கண் குருடாக இருந்த ஒருவன் வழியிலே போகிற போது கத்தினான், ஆண்டவரே தாவீதின் மகனே என்மேல் இரக்கம் வையும். ஆனா இயேசு கண்டுக்கிறாத மாதிரி போறார். 2வது முறை கத்துகிறான், 3வது முறையும் கத்துகிறான். சீடர்கள் சொல்லுகிறார்கள், இதோ ஒரு கத்திக்கொண்டே இருக்கிறானே, அவனை அழைத்து வா. அப்ப ஏன் உடனே அவர் குணமாக்கவில்லை? அவனிடம் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தார். அது எதற்காக? அவனிடம் மட்டுமல்ல, தன்னோடு வருகிற கூட்டம் தன்னுடைய வல்லமையை சக்தியை எப்படி அது பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் அவன் கத்தினான். கத்திய பிறகு 3 முறை கத்தினான். உடனே அழைத்துவார், உனக்கு என்ன வேண்டும்? பார்வை பெற வேண்டும். பார்வை பெற்றுக்கொண்டான். இப்படி கத்துகிறவர்கள், தொடுகிறவர்கள் தானாக முன்வந்து செய்வது. இதுபோல இயேசு இன்னொரு புதுமையை செய்தார். தானாக முன்வந்து, அது எந்த கேள்வியும் கேட்கல. இப்ப இந்த பெண்ணை போல இந்த பெண் அவராக முன்வந்தார், தொட்டார், குணம் பெற்றார். இன்னொரு இடத்துல இயேசு வழியிலே நடந்து செல்கிற போது தன்னுடைய சீடர்களோடு ஒரு விதவை, ஒரு கைம்பெண்ணுடைய ஒரே மகன் இறந்து விடுகிறான். அவ்வாறு இறந்து விட்ட போது அந்த பாடையிலே அதை தூக்கி கொண்டு நல்லடக்கம் செய்வதற்காக அந்த பயணமானது வந்து கொண்டிருக்கிறது. இயேசு எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருக்கிறார். இப்ப யாரும் கேட்கல, ஒண்ணுமே சொல்லல. ஆனால் இந்த பெண்ணானவள் அழுது கொண்டு வருகிறார். அங்கே இருந்த சீடர்களோ அல்லது இங்கே பாடையை தூக்கி கொண்டு வந்தவர்களோ எதுவும் இயேசுவிடம் சொல்லவில்லை. அவர்கள் ஒரு பக்கம் வருகிறார்கள், ஒரு பக்கம் போகிறார்கள். இந்த நேரத்தில் இயேசு தானாக முன்வந்து அவருடைய வல்லமையை, கடவுளுடைய சக்தியை அந்த இடத்திலே பாடையை இறக்குங்க அப்படின்றார். அங்கே அவர் இறக்கி வைக்கிறார்கள். அவரை தொடுகிறார், உயிர் பெற்று எழுகிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இயேசுவினுடைய வல்லமை சக்தியானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்துவதல்ல. அவர் யாருக்கெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அவற்றையெல்லாம் கொடுக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு வருகிறார்களோ அவருக்கெல்லாம் அவர் கொடுக்கிறார். அவைதான் சொல்லுகிறோம், இயேசுவை தொட்டவர்களும் இயேசு தொட்டவர்களும் குணம் பெறுகிறார். அவருடைய வல்லமை, அவருடைய சக்தியானது வெளிப்படுகிறது. எனவே தன்னுடைய சீடர்களை பார்த்தும் அதைத்தான் சொன்னார். கடவுள் நமக்கு இந்த உடலிலே உழைப்பதற்கான சக்தி மட்டும் கொடுக்கவில்லை, குணப்படுத்துவதற்கான சக்தியையும் கொடுக்கிறார். இறைவன் இயேசு அதைத்தான் குணப்படுத்துவதற்கான, சந்தோஷப்படுத்துவதற்கான, ஆறுதல் படுத்துவதற்கான இந்த சக்தி மனிதனாகிய நம்முடைய உடலிலே இருக்கிறது. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுபோல தன்னுடைய சீடர்களையும் பார்த்து அதான் சொன்னார், நீ உங்களை ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல அனுப்புகிறேன், நீங்க போங்க, போய் என்ன பண்ண வேண்டும்? நோயாளிகளை தொட்டு குணப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்ப உங்களுக்கு அந்த வல்லமையை நான் கொடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை சீடர்களுக்கு காட்டுகிறார். அதைத்தான் நம்முடைய அந்த சீடர்களும் அதை செய்து கொண்ட பிறகு மீண்டும் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுடைய பேச்சை கேட்டு பேய்கள் கூட ஓடுகின்றன. அவர் ரொம்ப பெருமையா நினைச்சா, அதெல்லாம் நினைக்காத, கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. உன்னுடைய பெயர் வானகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படு. ஆகவே உன்னுடைய திறமை, சக்தியை மட்டும் நினைக்க, உன்னுடைய வல்லமையை, ஆற்றலை, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆற்றலை இன்னொருவருக்கு கொடுக்கிறோம். அது நம்முடைய கடமை, நாம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வல்லமையை பெற்றவர் தான் நம்முடைய பாதுகாவலியான மரியம் முதலம்மாள். அவங்களும் அப்படித்தான். அந்த இயேசு உயிர்த்த பிறகு அவரை சந்திக்க கல்லறைக்கு போகிறார். ஆனால் அங்கே காணவில்லை, எனவே பயப்படுகிறார். ஆனால் தோட்டக்காரன் போல் அங்கே இயேசு நின்று கொண்டு சீடர்களை திடப்படுத்து, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே,
நீ செல்ல வேண்டும். அதாவது உனக்கு இந்த வல்லமை இருக்கிறது, உனக்கு இந்த சக்தி இருக்கிறது. முதலிலே சென்று என்னுடைய நண்பர்களை, அதாவது என்னுடைய சீடர்களை போய் திடப்படுத்து. சொல்லு, உன் ஆண்டவர் உயிர்த்து விட்டார், நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதை சொல்ல வேண்டும் என்ற அந்த வல்லமையை அவரிடம் கொடுக்கிற. அந்த வல்லமையினால அவர் ஒரு அதிகாலையில் ஒரு பெண்ணானவள் அந்த கல்லறைக்கு போறான சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு ஆண்டவருடைய வல்லமையை பெற்றார். அந்த வல்லமையை அப்படியே பிறருக்கு வழங்குகிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் எக்கச்சக்கமான பேர், எல்லா மக்களும் வருகிறார்கள். கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிற வல்லமையை, ஆற்றலை, சக்தியை மரிய மதலம்மாள் வழங்கி கொண்டே இருக்கிறார், இன்னும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் கடவுளுடைய வல்லமை எல்லா பக்கமும் செயல்படுகிறது. ஆனால் அந்த ஆற்றலை நாம அதிகமாக கொடுக்கிறது. நாமும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்துமா என்ற அந்த தைலத்தால் நாம் அபிஷேகம் செய்யப்படுகிற போது ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. நமக்கு அது இருக்கிறது. நம்முடைய வல்லமை, ஆற்றலும் என்பது உழைப்பதற்காக மட்டுமல்ல, இந்த வேலையை செய்யணும், நான் ரொம்ப பலசாலி அப்படின்றதுக்காக மட்டுமல்ல. இன்னொருவரை, பாதிக்கப்பட்டவரை, கஷ்டப்படுகிறவருக்கு நான் ஆறுதலாக இருக்க எனக்கு அதில் வல்லமை இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டும். நம்முடைய வலிமை என்பது இதுக்காக மட்டுமல்ல, அறிவுபூர்வமாக யாருக்கு எங்கே எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும். என்னிடம் அந்த பவர் இருக்கிறது. எனவேதான் அந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது நிறைய. திருமணம் என்பதிலே, திருமணத்திலே இறைவன் அந்த கணவன் மனைவியை அர்ச்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ வல்லமை அவர்களிடம் இறங்குகிறது, முழுமையான வல்லமை அவர்களிடம் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் வருகிறார்கள். பிள்ளைகளை என்ன செய்யணும்? இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம்? நமக்கிட்ட அந்த வல்லமையை நம்ம கொடுக்கறதில்ல, அவங்களும் கேட்கறதில்ல. இப்போ அவங்களே நான் பெரும்பாலும் ஒரு ஊருக்கு போகிறோம், அல்லது முதல் நாளிலே படிக்க போகிறோம், அல்லது எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பையன் என்ன பண்ணணும் அல்லது பொண்ணு என்ன பண்ணணும்? அவங்க உடனே முதல்ல தாய் தந்தையரை நிற்க வச்சு அவங்கள்ட்ட முழங்கால் இருந்தோம்னா அவங்க தொடுவாங்க. வல்லமை இறங்கும், ஆசீர்வாதம் இறங்கும், சக்தி கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பிறந்த நாளுக்கும் யாரும் கும்பிடுறதில்ல. அப்போ நம்மிடம் இருக்கிற இந்த பவர், இந்த ஆற்றல், இறைவன் ஏற்கனவே அதை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர் பயன்படுத்தினார். நம்ம பல புதுமைகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த புதுமைகளில் பெற்றதை அவர் மட்டுமல்ல, அதைத்தான் இயேசு சொன்னார், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள். இதுக்கு காசு பணம் கொடுத்து வாங்குறதில்ல. காசு பணம் கொடுத்து நீங்கள் எதையும் பெற வேண்டாம். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும், தலையிலே கை வைக்க வேண்டும், நெத்தியிலே சிலுவையிட வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தைக்கும் நமக்கு சக்தி இருக்கிறது, நம்முடைய கரங்களுக்கும் சக்தி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்மை விட சிறியவர்களுக்கு அல்லது நம்மை விட நோயால் பாதிக்கப்பட்டுகிறவர்களுக்கு ஜெபிப்போம், தொடுவோம், கிடைக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதைத்தான் சொன்னார், நீங்கள் உலகெங்கும் சென்று பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஞானஸ்தானம் மட்டுமல்ல, நலமாக வேண்டும் என்று ஜெபிப்போம், கண்டிப்பாக கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வல்லமையை தான் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இந்த வல்லமையை நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையை தொடர்ந்து ஆண்டவரிடம் பெறுவோம். அவர் நம்மிடம் நிறைய எதிர்பார்ப்பது, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனமுவந்து முன் வருவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆற்றலும் சக்தியும் நிறைந்தவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான மக்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணமாக்கும் இப்பழிப்பொருள்களை கருணையுடன் ஏற்றருளும். இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புது வாழ்வில் நாளுக்கு நாள் வளரவும் அவ்வாழ்வு எங்களில் செயல் வடிவம் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துமது அருட்கொடையால் தான் நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், வேதியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தையே, இன்றைய இறை வார்த்தை வழியாக இதோ நீர் எங்களை தொட்டிருக்கிறேன். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதே வல்லமை உம்மிடமிருந்து இருக்கிறது, உம்மிடமிருந்து வந்தது என்பதை உணர்ந்து அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பிறருக்கு பகிர்ந்தளித்து நாங்களும் பிறரும் உம்மில் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருள் தார். இதோ இந்த காலை பொழுதிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்களையும் நீர் அதே அன்பு, பாசத்தால், இரக்கத்தால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். என்றும் உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி காண எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரித்த எல்லா ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய எங்கள் பாசமிக்க தாய் அன்னை மரியாள், அவரது கணவர் எங்கள் அன்பு தந்தை புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து மரித்த எல்லா மனிதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளுடைய வல்லமையையும் அருளையும் பெற்றவர்களாய் நாமும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடுவோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை, துன்பம், பிரச்சனை, கவலைகள், நோய் நொடிகள், விபத்துக்கள், வேதனைகள், சாத்தானின் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் குழப்பமும் பயமும் சந்தேகமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளத்தில் அமைதியையும் உடலுக்கு நலத்தையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம்.
போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் உள்ளத்தையும் உடலையும் காத்திட அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அவருடைய சக்தி எல்லாருக்கும் வெளிப்பட்டு பலரும் குணமடைந்தார்கள். அதே சக்தியையும் ஆற்றலையும் நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரின் உணர்ந்தல நான் உறுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்கள் அனைவரையும் காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரின்ப பரம்பொருளே இறைவா, மாண்புமிக்க கொடைகளில் உம்மை இனிமையை சுவைத்து அனுபவித்த நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். இந்த அனுபவத்தால் மது மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நன்றி உணர்வோடு இன்றும் இனியவர்களாக வாழ அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வல்லமையும் சக்தியும் பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித மரிய மகதலேனாளை நோக்கி ஜெபம். புனித மரிய மகதலேனாளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றவளே, உமது கண்ணீரால் இயேசுவினுடைய பாதங்களை கழுவி அதிகமாக அன்பு செய்தனால் அவர் உம்மை நேசித்து மகிமையை உமக்கு அளித்தார். இயேசுவுடன் நட்புறவு கொண்டவளே, உமது மன்றாட்டினால் நாங்கள் எப்போதும் தூய வாழ்வு வாழ்ந்து உயரும்படியாக அருள் புரியும். என் பாவங்களுக்காக மனமருந்தி கண்ணீர் சிந்தி இயேசுவின் பாதங்களை கழுவவும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தைகளை நான் கேட்கவும், உமது பேரு வழக்குகளை குறித்து எனக்காக மன்றாட உம்மை வேண்டுகிறோம். நான் உம்மை போன்று அவர் பாதங்களில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை கேட்டு தியானிக்க எனக்கு பலம் தாரும். பாவங்களுக்காக மனமருந்தலின் மாதிரியே வானத்தின் நலங்காலமே உமது புண்ணியங்களை நான் பின்பற்றி எனக்கு வேண்டிய மனவள